Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற ஷார்ட் சென்டென்சஸ் தான். 2 வேர்ட்ஸ் தான் இருக்க போகுது அந்த சென்டென்சஸில். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், அலவ் மீ. அலவ் மீனா என்னை அனுமதியுங்கள். என்னை இதை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்வீங்கள்ல, அது இங்கிலீஷில் அலவ் மீ. நெக்ஸ்ட் ஒன், ஐ டிக்ளைன். அப்படின்னா நான் மறுக்கிறேன், நான் இதை ஏற்றுக்கல, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் மறுக்கிறேனுக்கு ஐ டிக்ளைன். நெக்ஸ்ட் ஒன், சியர் அப். சியர் அப்னா உற்சாகப்படுத்து. ஏதோ ஒரு கேமில் யாருக்கையோ நீங்கள் வின் பண்ணணுன்ட்டு சியர் அப் சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம. அப்படின்னா மற்றவங்கள நம்ம உற்சாகப்படுத்துகிறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் மூவ். நகராதே. நகராதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், என்ஜாய் யுவர் செல்ஃப். சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ஜாய் யுவர் செல்ஃப். டோன்ட் வரி. கவலை வேண்டாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் வரி. நெக்ஸ்ட் ஒன், ஃபாலோ மீ. என்னை பின்தொடரு. என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஃபாலோ மீ. கம் ஹியர். இங்கே வா. கம் ஹியர்னா இங்கே வான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ அப்பாலஜைஸ். ஐ அப்பாலஜைஸ்னா நான் மன்னிப்பு வேண்டுகிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்கறதுக்கு ஐ அப்பாலஜைஸ். நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி ஒன் நோஸ். அனைவருக்கும் தெரியும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ன்றதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் நோஸ். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட்லி ராங். அப்படின்னா முற்றிலும் தவறு. இது முற்றிலும் தவறு, இது ஃபுல்லாகவே தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? கம்ப்ளீட்லி ராங். எனி டைம். எந்த நேரத்திலும். எனி டைம்னா எந்த நேரத்திலும். நெக்ஸ்ட் ஒன், வெரி யூஸ்ஃபுல். அப்படின்னா மிகவும் பயனுள்ள. ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு எப்படி சொல்லலாம்? வெரி யூஸ்ஃபுல், மிகவும் பயனுள்ள. நோ நீட். தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு நோ நீட். நெக்ஸ்ட் ஒன், பிலீவ் மீ. அப்படின்னா என்னை நம்பு, என்னை நம்புங்கன்னு சொல்கிறதுக்கு பிலீவ் மீ. நெக்ஸ்ட் ஒன், குட் எஃபர்ட். நல்ல முயற்சி. யாரோ ஒருத்தவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு, நல்ல முயற்சின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, குட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் ஆஃப். அப்படின்னா புறப்படு. ஃப்ளைட்லாம் இப்போ டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிளம்பிடுச்சு, புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரிமூவ் திஸ். அப்படின்னா இதை அகற்று, இதை தள்ளி வை, இதை அகற்றி வைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம ரிமூவ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் இன்க்ரெடிபிள். அப்படின்னா அது நம்ப முடியாதது, என்னால் அதை நம்பவே முடியலன்னு சொல்கிறீங்கல்ல, தட் இஸ் இன்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ். அப்படின்னா நிச்சயமாக. அஃப்கோர்ஸ்னா நிச்சயமா, உண்மையான அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் வார்ம். வெதுவெதுப்பாக உள்ளது, ரொம்ப வார்மாக இருக்குன்னு சொல்வீங்களா, இட்ஸ் வார்ம். நெக்ஸ்ட் ஒன், கெட் வெல். அப்படின்னா நலம் பெறுங்கள். யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணுன்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் கெட் வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பி கைண்ட். அன்பாக இரு. கைண்டாக இருன்னு சொல்கிறதுக்கு நம்ம பி கைண்ட், அன்பாக மற்றவங்கிட்ட இருக்கணும்னு அர்த்தம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா மிகவும் சுவாரஸ்யமானது. ஏதோ ஒரு ஸ்டோரியோ ஏதோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் சொல்லலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இது ரொம்ப நல்ல ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு சொல்கிறீங்க, அதுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சேஸ் இட். அப்படின்னா அதை துரத்து. எதையோ நீங்கள் துரத்துறதுக்கு நம்ம சேஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம், சேஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் பிக். அப்படின்னா எவ்வளவு பெரிய, ரொம்ப பெருசாக இருந்த ஏதோ ஒரு பொருளை பெருசாக இருக்குது, அதை நீங்கள் ஹவ் பிக் இட் இஸ், ரொம்ப பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் இனஃப். இது போதும். ஃபுட்டோ ஏதோ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இது போதும்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டிலே. தாமதிக்க வேண்டாம், ரொம்ப டிலே பண்ணாதீங்க, லேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டிலே. நெக்ஸ்ட் ஒன், கேட்ச் இட். அதை பிடி. கேட்ச் த பால், த்ரோ த பால் அப்படின்னு நம்ம பசங்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கேட்ச் த பால், இந்த பாலை பிடி. த்ரோ த பால், பாலை தூக்கி போடு, அதுதான் கேட்ச் இட், அதை பிடி. தே நியூ. அப்படின்னா அவர்களுக்கு தெரியும். இந்த விஷயம் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றீங்க. தே நியூ. தே நியூனா அவர்களுக்கு தெரியும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நாட் பேட். மோசமாக இல்லை.
ஏதோ ஒரு மூவியோ நீங்கள் ஏதோ பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம்? நாட் பேட். மோசமாக இல்லை, பரவாயில்ல பார்க்கலான்றீங்க. நாட் பேட்னா மோசமாக இல்லை. லெட்ஸ் ட்ரை, நாம் முயற்சிப்போம். லெட்ஸ் ட்ரை. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பிரேக், உடைக்க வேண்டாம். இட்ஸ் மைன், இது என்னுடையது. இந்த பொருள் வந்து என்னுடையதுன்றதுக்கு இட்ஸ் மைன், இது என்னுடையது. நெக்ஸ்ட் ஒன், ஷீ ரிட்டர்ன்ட், அவள் திரும்பினாள். ஷீ ரிட்டர்ன் ஃப்ரம் ஹோம் ஆர் ஷீ ரிட்டர்ன் ஃப்ரம் த ஆஃபீஸ், ஆஃபீஸ்லேருந்து அவள் திரும்பிட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் ஷீ ரிட்டர்ன்ட், அவள் திரும்பினாள். இஸ் இட் அப்படின்னா அப்படியா அப்படியான்னு நீங்கள் ஏதாவது ஒரு கேட்பீங்கல்ல, கொஸ்டின் நீங்கள் பேசிகிட்டு இருக்குள்ள கான்வர்சேஷன்லேயே அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அப்படியானா இஸ் இட், அது ஒரு கொஸ்டின் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், சென்ட் பேக் அப்படின்னா திருப்பி அனுப்பி, திருப்பி அனுப்பிடு, அவங்களுக்கே அனுப்பிடுன்னு சொல்வீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் சென்ட் பேக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட், இது வந்து ஒரு கொஸ்டின் வேர்ட். ஸோ வாட், அதனால என்ன, நம்ம கான்வர்சேஷன்லேயே இருக்கும், அதனால என்ன இப்போ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஸோ வாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீல் டவுன், மண்டியிடு, முட்டி போடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நீல் டவுன். எனி டவுட், அது ஒரு கொஸ்டின் தான். ஏதேனும் சந்தேகம், உனக்கு டவுட் இருக்கா, உனக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்போம் இல்லையா, அதான் எனி டவுட். நெக்ஸ்ட் ஒன், ஹேவ் ஃபுட் அப்படின்னா உணவு உண்டு, சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு தான் ஹேவ் ஃபுட், உணவை சாப்பிடுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேர் யோர் செல்ஃப், அதுக்கு என்ன அர்த்தம், உங்களை தயார்படுத்துங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் சொல்லலாம் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ஃபார் த எக்ஸாம், எக்ஸாமுக்கு தயாராகுங்க, உங்களே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, அதான் அர்த்தம் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், கம் குவிக்லி, சீக்கிரம் வா, சீக்கிரமா வாங்கன்னு சொல்றதுக்கு கம் குவிக்லி. நோ எல்லிங் அப்படின்னா கூச்சல் இல்லை, எல்னாலே ஷவுட்டிங்னு அர்த்தம். நோ எல்லிங்னா நோ ஷவுட்டிங், அங்கே சத்தம் இல்லை, கூச்சல் இல்லைன்னு அர்த்தம். நோ எல்லிங் சொல்லலாம், இல்லை நோ ஷவுட்டிங் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னா அது தவிர்க்க முடியாதது, அது வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் இன்எவிட்டபிள். த்ரோ இட், த்ரோ இட்னா வீசி எறி, நம்ம கேட்ச் இட் பார்த்தோம்ல, கேட்ச் இட்னா பிடின்னு அர்த்தம், இதை பிடின்னு அர்த்தம். த்ரோ இட்னா வீசி எறியறது. நெக்ஸ்ட் ஒன், புட் டவுன், புட் டவுன்னா கீழே போடு, புட் டவுன். நெக்ஸ்ட் ஒன், ரீட் அகெயின், மீண்டும் வாசிக்க, இதை வந்து திருப்பி படிங்க, ரீட் அகெயின் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் இன்டர்ஃபியர், தலையிட வேண்டாம், என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு மற்றவங்களை பார்த்து சொல்வீங்க. டோன்ட் இன்டர்ஃபியர். ஸ்டே இன், உள்ளே இரு, ஸ்டே இன்சைட், உள்ளே இருன்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்டே இன். நெக்ஸ்ட் ஒன், ஐ காண்ட், என்னால் முடியாது, ஐ காண்ட், இல்லைன்னா ஐ கெனாட். டோன்ட் லை, பொய் சொல்லாதே, டோன்ட் லை. நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் சஃபிஷியன்ட், அது போதுமானது, இது வந்து எனக்கு போதுமானது, எனக்கு தேவையான அளவு இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இட்ஸ் சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். கோ ஃபார், தூரம் செல், தூரமா போன்னு சொல்றதுக்கு கோ ஃபார்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஜம்ப், குதிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், லுக் ஹியர், இங்கே பாருங்கள், இங்கே பாருன்னு சொல்றதுக்கு நம்ம லுக் ஹியர்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பி ஜென்டில், மென்மையாக இருங்கள், ரொம்ப ஹார்ஷா பேசாதீங்க, சாஃப்டா பேசுங்க, ஜென்டிலா இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல பி ஜென்டில்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் அவேக் அப்படின்னா நான் விழித்திருக்கிறேன், நான் வந்து தூங்கல, முழிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ எம் அவேக். நெக்ஸ்ட் ஒன், கெட் அவுட், வெளியே போன்னு அர்த்தம். பி பொலைட், பணிவாக இரு, ரொம்ப பணிவாருன்னு சொல்றதுக்கு நம்ம பி பொலைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் எனிதிங் அப்படின்னா எதையாவது எடுத்துக்கொள், நீ உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, ஏதாவது நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதான் டேக் எனிதிங், எதையாவது நீ எடுத்துக்கொள்னு அர்த்தம். டூ எனிதிங் அப்படின்னா ஏதாவது செய், உனக்கு என்ன வேணுமோ நீ செய்யின்னு சொல்வீங்களா, டூ எனிதிங், உனக்கு என்ன பிடிக்குதோ நீ செய், அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், டூ எனிதிங், ஏதாவது செய்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது, உனக்கு வேற ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மூவ் அ பிட் அப்படின்னா கொஞ்சம் நகர்த்து, இதை வந்து கொஞ்சம் நகர்த்தி வை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல மூவ் அ பிட், கொஞ்சம் நகர்த்து. நெக்ஸ்ட் ஒன், நாட் எட் அப்படின்னா இதுவரை இல்லை, உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் இன்னும் முடிக்கல, கம்ப்ளீட் பண்ணல, யாராவது கேட்குறாங்க உங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறீங்க, நாட் எட் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் இல்லைன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் அப்போஸ். எதிர்க்க வேண்டாம், யாரையும் எதிர்க்காதீங்க. டோன்ட் அப்போஸ். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பிலீவ். நம்ப வேண்டாம், எதையும் வந்து நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வேஸ்ட். வீணாக்காதே. நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னா இது நியாயமற்றது, இது நியாயமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் அன்ஃபேர்னு சொல்லலாம். பி பாசிட்டிவ். நேர்மறையாக இருங்கள், நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பி பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஓவர் அப்படின்னா அது முடிந்து விட்டது. ஷேர் இட். பகிர்ந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன் போர் வாட்டர். தண்ணீர் ஊற்று. இதில் தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறதுக்கு நம்ம போர் வாட்டர்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஷீ நாடட் அப்படின்னா அவள் தலையசைத்தாள், அவள் வந்து தலையை அசைச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஷீ நாடட். நெக்ஸ்ட் ஒன் கிரீட் ஹர். அவளை வாழ்த்துங்கள், அவளை வந்து வாழ்த்துங்கள் சொல்கிறதுக்கு நம்ம கிரீட் ஹர். ஸ்டே ஹியர். இங்கே இரு, இங்கே தங்கிடுங்கன்னு சொல்வீங்க இல்லையா, உங்கள் ரிலேட்டிவ்ஸையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ பார்த்து சொல்வீங்க இங்கே இருந்துருங்கன்ட்டு. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஸ்டே ஹியர், இங்கேயே இருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மூவ் க்ளோசர். அருகில் செல். மூவ் க்ளோசர். ஒரு பொருள் கிட்ட நீ கிட்ட போங்க, கிட்ட போங்க, அந்த பொருள் கிட்ட போங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதான் மூவ் க்ளோசர். கீப் மூவிங். நகர்ந்து கொண்டே இரு, ஒரு இடத்துல நிற்காத. கீப் மூவிங், நடந்துக்கிட்டே இருன்னு சொல்வீங்கல்ல, அது கீப் மூவிங். இன்வைட் தெம் அப்படின்னா அவர்களை அழைக்கவும், அவங்களையும் இன்வைட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட். உண்மையாக. உண்மையாவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஃபெயில்ட். நான் தோற்றேன். இட்ஸ் அர்ஜென்ட். இது அவசரம். இட்ஸ் அர்ஜென்ட். தட்ஸ் ராங். அது தவறு, அது வந்து தவறுன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் ராங். வாட்ஸ் ராங். என்ன தவறு. வாட்ஸ் ராங்னா என்ன தவறுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நீட் ஹெல்ப் அப்படின்னா உதவி தேவைன்னு அர்த்தம். ஐ நீட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவைன்னு அர்த்தம். பி குவைட். அமைதியாக இரு, அமைதியாக இருன்னு சொல்றதுக்கு நம்ம பி குவைட். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஆஃபுல் அப்படின்னா அது பயங்கரமானது, அது ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் ஆஃபுல் சொல்லலாம். ஐ ஆம் குட். நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஐ ஆம் குட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஆஸ்க். கேட்க வேண்டாம், இதை என்கிட்ட கேட்காதீங்க. டோன்ட் ஆஸ்க். குட் ஐடியா. நல்ல யோசனை. நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பை. வாங்க வேண்டாம். டோன்ட் பை திஸ், இதை வாங்காதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா அது அற்புதம், ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் விங்க் அப்படின்னா கண் சிமிட்ட வேண்டாம், கண் சிமிட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் விங்க்னு சொல்லலாம். டோன்ட் பிளேம். குற்றம் சொல்ல வேண்டாம், மற்றவங்களை வந்து பிளேம் பண்ணாதீங்க, மற்றவங்களை குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பிளேம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஃபர்கெட். மறக்க வேண்டாம், இதை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஃபர்கெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டேக் கேர். கவனித்துக்கொள், உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு டேக் கேர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம்னு அர்த்தம். நாட் ரிக்வயர்ட் அப்படின்னா தேவையில்லை, இது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம நாட் ரிக்வயர்டுன்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ், இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.